ஸ்டூடெண்ட் வெல்கம் டு லாஸ்ட் மினிட் மேக்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.1. ஓகே, ஃபஸ்ட்டு சம் ஜஸ்ட் எழுதினா போதும், அதனால் புக்லேயே சால்வ் பண்ணுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் பாலினாமியல் இஃப் நாட் கிவ் ரீசன். சப்டிஷன் பார்த்திங்கன்னா 1/x² + 3x² - 4. நம்ம எல்லாருக்குமே பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்ம் தெரியும். குவாட்ரடிக் சொல்கிறேன், x² x கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லிட்டு. இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் எ பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா இது x² உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கனாலே போதும். இப்போ x³ - x² இருக்கும். இப்போ நமக்கு ஆர்டர் இருக்குது, அதனால் இது இஸ் எ பாலினாமியல். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா 1/x உள்ளே கொண்டு போகும்போது தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 1/x உள்ளே கொண்டு போகும்போது x கேன்சல் ஆகிடும். பட் இங்கே வந்து என்ன ஆகிடும், 5/xன்னு வந்துடும். இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் வந்துடும் வேரியபிள்ஸு. ஸோ இட் இஸ் நாட் எ பாலினாமியல். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது, பட் இன்னும் -2 இருக்குது. அதனால் 1/x⁻² வந்து மேலே வரும்போது x⁻2 ஆயிரும் ப்ளஸ் x⁻1 ஆயிரும் ப்ளஸ் 7 = 0 வரும். இப்போ இது ஒரு பாலினாமியல் ஆர்டரில் இருக்குது. அப்போ இட் இஸ் எ பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். இது பார்த்தாலே நமக்கு தெரியும் x² x கான்ஸ்டன்ட் ஆர்டர் வைஸ் இருக்குது. பட் நம்பர்ஸ் தான் நமக்கு ரேஷ்னலில் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இட் இஸ் எ பாலினாமியல். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா m² - √m. வேரியபிளே நமக்கு ரேஷ்னலில் வந்துருச்சு. அப்போ இது என்னது, நமக்கு நாட் எ பாலினாமியல். ஓகே, இதை நீங்கள் எடுத்து தெளிவாக எழுதிக்கோங்க. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² and x in each of the following பாலினாமியல். நமக்கு பாலினாமியல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அது பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட், x² கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலினாமியலில் x² எங்கே இருக்கோ அந்த டேர்முக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ். ஓகே, நம்பர்ஸோ எலமெண்ட்ஸோ ஏதோ ஒன்று. x² உங்களுக்கு வேரியபிளாக அந்த பாலினாமியல் என்ன ஆர்டரில் இருக்கோ வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நான் என்ன பண்ணிட்டேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² எக்ஸ் எழுதி வச்சிட்டேன். இங்கே வந்து நம்ம x² கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம், இங்கே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாலினாமியலில் 4 + 2/5 x² - 3xன்னு இருக்குது. அப்போ x² கோஎஃபிஷியன்ட் என்ன, 2/5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -3 வித் சைனோட எழுதணும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்திங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட் என்ன, x² இங்கே இருக்குது. இப்போ x² கோஎஃபிஷியன்ட் -2. நெக்ஸ்ட் என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -√7. தேர்டு சப்டிவிஷனில் x² எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. x² கோஎஃபிஷியன்ட் என்ன, 5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -1. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷனில் x² கோஎஃபிஷியன்ட் என்ன, √3. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, √2. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் x² கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, ஸோ 1. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7/2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணுன்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். அப்போ இங்கே 2 வந்துடும், இங்கே வெறும் 7 மட்டும் வரும். இந்த 2 இங்கே வந்துடும், அவ்வளோதான். 2 இங்கே வரும், இங்கே 7 வரும். ஓகே, நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்படியே எழுதியிருக்கேன். தேர்டு சம் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். ஒரு பாலினாமியல் கொடுத்து அதில் டிகிரி கேட்டிருக்காங்க. வேரியபிள்ஸில் பவர் அதிகமாக இருக்கிறதா நமக்கு டிகிரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலினாமியலில் y⁻7 இருக்குது. அப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன, 7. செகண்ட் சப்டிவிஷனில் x³ x⁻4 x⁻6 இருக்குது. கீழே ஒரு x² இருக்குது. இந்த x² கேன்சல் பண்ணிடணும். எல்லா டேர்ம்ஸ்லேயும் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா வர ரிசல்டன்ட் பாலினாமியலுக்கு என்ன வரும், இங்கே x² போச்சுன்னா 1 வரும், இங்கே 2 வரும், இங்கே x² போச்சுன்னா 4 வரும். அப்போ நமக்கு டிகிரி என்ன, 4. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா x³ x² + xன்னு இருக்குது. இந்த x³ உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். அப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மேலே ஆட் பண்ணணும். 3 + 2 5.
ப்ளஸ் இங்கே 1 இருக்குதா அர்த்தம். அப்போ 3 + 1 x⁴. அப்போ இதோட டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்ன 5. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 3x⁴ இருக்குது, x² இருக்குது, x⁴ இருக்குது. அப்போ பாலினாமியல் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்ன 6. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் p⁴, p⁴, p⁴2 இருக்குது. அப்போ இதில் எது டிகிரி 4. ஃபோர்த்து சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரீரைட் த ஃபாலோயிங் பாலினாமியல் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுத சொல்லியிருக்காங்க கிவன் பாலினாமியல்ஸ் எல்லாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன ஆர்டர், x² எக்ஸ் என்ன பவர் வந்தாலும் x⁴n, அதாவது அதிகமாக இருக்கிற டேர்ம் ஃபஸ்ட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகி கடைசியில் கான்ஸ்டண்ட்டில் முடிக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி x, x² x³ அப்படி ஏதோ ஒரு ஆர்டரில் நீங்கள் எழுதினா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியல் என்னன்னா x - 9 + √7 x³ + x². இதில் அதிகமாக இருக்கிற டிகிரி என்ன 3. அப்போ இது தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ √7 x³ + 6 x² + x - 9. ஓகே, ஆர்டர் படி x³ x² x கான்ஸ்டன்ட் ஆர்டர் படி. தேர்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 7x³ - 6/5 x² + 4x - 1. ஆர்டர் என்ன x³. அப்போ 7x³ 5x² + 4x - 1 ஆர்டர் படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா y² இருக்குது, y³ y⁴. ஸோ y⁴ தான் நமக்கு பெரிய டிகிரி. ஸோ 9y⁴. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் √3 y⁴. நெக்ஸ்ட்டு √3 5y⁴. நெக்ஸ்ட்டு y². அடுத்து 7/3y - 11. ஓகே, இதை வந்து நீங்கள் ரிப்பீட் ஆர்டர்லையும் எழுதிக்கலாம். அதாவது 9 - 9 + x + 6x² √7 x³ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் படியும் எழுதிக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க கிவன் பாலினாமியல்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, இந்த 2 பாலினாமியலும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆட் பண்ணி வர பாலினாமியலோட டிகிரியும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் பார்த்தாலே போட்டுடலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் போடுவோம்ல, அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் வரும். ஓகே, கிவன் பாலினாமியல் ஆர்டர் வைஸ் எழுதிக்கிட்டேன். 6x² ஆர்டர் வைஸ் எழுதாச்சு. 6x² - 7x + 2ன்னு எழுதிட்டேன். அடுத்து q(x) என்ன எழுதியிருக்கேன், ஆர்டர் வைஸ் பாருங்கள். x³ இருக்குது. அப்போ x³ இருக்கிறதுனால நான் வந்து x³ இங்கே x³ இல்லையா, அதனால் கொஞ்சம் முன்னாடி எழுதிக்கிட்டேன் x³. வேரியபிள் இருக்குது, x² இல்லை, அதனால் இங்கே எதுவுமே எழுதலை. நெக்ஸ்ட்டு -7x இருக்குது. ஸோ -7x, எக்ஸுக்கு நேராக எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டேன். கான்ஸ்டன்ட்டுக்கு நேராக கான்ஸ்டன்ட், அதாவது எந்தெந்த டேர்ம் இருக்கோ அந்தந்த டேர்முக்கு நேரம் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறது ஈஸி. இப்போ x³ எதுவுமே இல்லை, ஸோ அதனால் 6x³. இங்கே x² அதனால் எதுவுமே இல்லை, அதனால் ப்ளஸ் 6x². இங்கே மைனஸ் சேம் சைன், ஸோ மைனஸ் சேம் சைன், ஸோ மைனஸ் 7 சேம் சைன் இருக்கிறதுனால ஆட் பண்ணுறோம் 14x. இங்கே ரெண்டுமே சேம் சைன், அதனால் இதையும் ஆட் பண்ணுறோம் 15 + 2 17. அப்போ இதான் உங்களுக்கு ரிசல்டன்ட் பாலினாமியல். இதோட டிகிரி என்ன 3. த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 3. இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் அது மாதிரி தான் கிவன் பாலினாமியல் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே க்யூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர்டு இல்லை, அந்த டேர்முக்கு மட்டும் நான் 0 போட்டு இந்த பாலினாமியலை எழுதிக்கணும். 7x³ + 0x² - 6x + 1. ஆர்டர் படி எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. ஓகே, இங்கே 7x² நேராக 7x² போட்டுக்கோங்க. இங்கே 17x, எக்ஸுக்கு நேராக 17x - 9. அந்த கீழே இருக்கிற அந்த கொடுத்துருக்க ரெண்டாவது பாலினாமியலில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்டர் வைஸ் எழுதியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்மும் வர்ற மாதிரி ஆர்டர் வைஸ் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7x³ இங்கே வந்து மேலே ஒன்றும் இல்லை, அதனால் கீழே இருக்கிறது மட்டும் ப்ளஸ் 7x². இங்கே வந்து இதுதான் பெரிய நம்பர் சைன், ஸோ பெரிய நம்பர் சைன் ப்ளஸ். அப்போ 17 - 6 = 11x. இங்கே -9 + 1 வந்து -8 வரும். பிக் நம்பர் சைன் -8. அப்போ இதுதான் நம்மளோட
resultant polynomial. அப்போ இதோட டிகிரி என்ன 3. The degree of the polynomial is 3. Next third subdivision. Third subdivisionல இங்கே 4 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்கே 3 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 டிகிரினா இதில் என்ன இல்லை, 3 இல்லை, ஒரு எக்ஸ் இல்லை, அதுக்கு மட்டும் நம்ம 0 போட போகிறோம். இப்போ 16x⁴ போட்டாச்சு. இங்கே x³ டிகிரி இல்லை, அதனால் x³ 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 5x², அடுத்து எக்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக 0 போட்டுறேன், ப்ளஸ் 9. இப்போ ஆர்டர் வைஸ் எழுதியாச்சு ஃபஸ்ட்டு பாலினாமியில். அதனால செகண்ட் பாலினாமில் அந்தந்த ஆர்டருக்கு கீழே எழுதிக்கோங்க. ஓகே, x³ அப்போ x³ எழுதியாச்சு. இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ இங்கே எக்ஸில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக கீழே எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ x⁴ 16x⁴. இங்கே வந்து மேலே இல்லை, அதனால் கீழே உள்ளது மட்டும் அப்படியே எழுதுனா போதும், -6x³. நெக்ஸ்ட் இங்கே 5x², இங்கே வந்து 7x மைனஸ் இங்கே வந்து 15 - 9 வந்து எவ்வளவு 6 வரும், பிக் நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ இதான் நம்மளோட ரிசல்டன்ட் பாலினாமியல். அப்போ the degree of the polynomial is 4. Thank you. 6th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, subtract the second polynomial from the first polynomial. இப்போ ஃபஸ்ட்டு பாலினாமியலேருந்து செகண்ட் பாலினாமியலை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியலோட டிகிரியும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 2 கிவன் பாலினாமியல் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆடில் 5th சம்மில் சொல்லி கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான் நம்ம எப்பயுமே நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி தான் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் பாலினாமியலை ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. 7x² + 6x - 1. இடையில ஏதாவது டேர்ம் இல்லைனாலும் அதுக்கு பதிலாக 0 போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 6x - 9. 6x - 9 அப்படியே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ சப்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இங்கே உள்ள சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ கீழே உள்ள சைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 7x², இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகே, சேம் டேர்ம் இருக்கிறதுனால. அடுத்து இங்கே +9, இங்கே -1 இருக்குது. அப்போ 9லேருந்து 1 போச்சுன்னா 8. பிக் நம்பர் சைன் என்ன, கீழே உள்ள சைனை தான் பார்க்கணும். அப்போ +8. ஓகே, இதுதான் ரிசல்டன்ட் பாலினாமியல். அப்போ the degree of the polynomial is 2. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கிவன் பாலினாமியல் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. 6y² - 7y + 2. இங்கே y² இருக்குது, இங்கே y³ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், y³ வந்து முன்னாடி எழுதிக்கிறேன். ஓகே, y³ இங்கே +7y, y³ + 7y வந்து கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன் ஆர்டர் வைஸ். ஓகே, y³ + 7y. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும், சப்ராக்ஷன்றதுனால சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன, மேலே y³ இல்லை, அதனால் -y³ + 6y². இங்கே -7y -7y சேம் சைனாக இருக்கிறதுனால மைனஸ் ஆட் பண்ணணும், சேம் சைனாக இருக்கிறதுனால. ஸோ 14y + 2. அப்போ இதான் உங்களோட ரிசல்டன்ட் பாலினாமியல். அதோட டிகிரி என்ன, the degree of the polynomial is 3. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் கிவன் சப்டிவிஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே z⁴ இருக்குது. ஸோ 5 4 3 2 1 0 அந்த மாதிரி கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் எழுதியிருக்கேன். இல்லாத டேர்ம்ஸ்க்கெல்லாம் 0 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே அதில் இருக்கிற ஆர்டர் வைஸ் செகண்ட் பாலினாமியில் எழுதியிருக்கேன். 6z² + 10z - 7 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா சப்ராக்ஷன்றதுனால சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே எந்த டேர்ம்ஸுமே இல்லை, அதனால் அப்படியே எழுதிக்கிட்டேன். z⁴ - 6 z⁴. இங்கே 0 டேர்ம் இருக்குது, அதனால் தேவையில்லை. இங்கே வந்து -6z², இங்கே வந்து மைனஸ் சைன் தான் பெரிய நம்பர். ஸோ பிக் நம்பர் சைன் மைனஸ், 10லேருந்து 1 போச்சுன்னா 9z. இங்கே +7, மேலே 0 இருக்கிறதுனால +7 மட்டும். இதுதான் உங்களோட ரிசல்டன்ட் the degree of the polynomial is 5. Thank you. 7th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, what should be added to this polynomial to get this polynomial. ஓகே, 2x³ + 6x² - 5x + 8 கூட எதை ஆட் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், கொடுத்துருக்க கிவன் ஆன்சரில் இருந்து இந்த பாலினாமியலை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, சப்ராக்ட் 2x³ + 6x² - 5x + 8 ஃப்ரம்
இதிலேருந்து இந்த பாலினாமியல் 3x³ இந்த பாலினாமியலை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3x³ மைனஸ் 2x² + 6x + 15 எழுதியாச்சு. அதுக்கு கீழேயும் நம்ம அடுத்த பாலினாமியல் எழுதிக்கலாம். ஆர்டர் வைஸ் பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க, அப்போ தான் சப்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா சப்ராக்ட் பண்ணுங்கள். x³ இருக்கா, அப்போ 3 - 2 என்னது 1x³. இங்கே வந்து மைனஸ் மைனஸ் சேம் சைன் இருக்குது, ஸோ ஆட் பண்ணணும். 6 + 2 8x². இங்கே அதே மாதிரி தான் சேம் சைன் இருக்குது, ஸோ 6 + 5 11x. இங்கே டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது, பிக் நம்பர் சைன் ப்ளஸ் சப்ராக்ட் பண்ண போகிறோம். 15 - 8 வந்து 7. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, x³ - 8x² + 11x + 7. சம் 8th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 2x⁴ + 4x² - 3x + 7 to get 3x³ - x² + 2x + 1. வாட் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம், அதாவது இந்த பாலினாமியல்லேருந்து ஏதோ ஒரு பாலினாமியலை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இதுதான் ரிசல்டன்ட் பாலினாமியலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பாலினாமியல்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரம் பெரிய பாலினாமியல் நம்ம கிட்டது 2x⁴. அப்போ இதிலேருந்து நமக்கு கொடுத்துருக்க ஆன்சரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதை வந்து சப்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகே, இப்போ ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. 4 3 2 1 கான்ஸ்டன்ட். அந்த ஆர்டர் வைஸில் ஏதாவது இடையில டேர்ம்ஸ் இல்லைன்னா அதுக்கு 0 போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாலினாமியல் அதை ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி கீழே எழுதிக்கோங்க. கீழே எழுதிட்டு இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2x⁴. இங்கே மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணிக்கோ. 2x⁴. இங்கே -3x³. இங்கே சேம் சைன், ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. 5x². இங்கே சேம் சைன், ஸோ -5x ப்ளஸ் பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு 7 - 1 வந்து 6 நமக்கு. அப்போ ரிசல்டன் பாலினாமியல் என்னது, இந்த பாலினாமியலை தான் இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. 9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, கிவன் 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாலினாமியலையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன் பாலினாமியல். மல்டிபிள் பண்ணி வர்ற பாலினாமியலோட டிகிரியையும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் p(x) q(x) எழுதிக்கோங்க. p(x)ஐயும் q(x)ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ x² - 9 p(x), 6x² + 7x - 2 வந்து q(x). ரெண்டையுமே நான் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்லையே, அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கூட செகண்ட் இருக்கிற பாலினாமியல் அப்படியே மல்டிபிள் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் -9 அதே மாதிரி செகண்ட் பாலினாமியல். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக x² கூட இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும், அப்புறம் 9 கூட இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இப்போ ஒவ்வொரு செகண்ட் பாலினாமியலில் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸ் கூடயும் இந்த x² மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ x² × 6x². அப்போ நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6, வேரியபிள்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸ்கொயர். 2 × 2 + 2 4. அப்போ 6x⁴. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணால் 7, x² × x x³. நெக்ஸ்ட்டு மைனஸ் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணால் 2, x² x². நெக்ஸ்ட்டு -9 கூட இதை மல்டிபிள் பண்ணோம். 9 6 are 54 x². minus 9 7 are 63 x. minus into minus plus 9 2 are 18. ஓகே, இப்போ எந்த டேர்ம் ஒன்று போல் இருக்குது, 2xம் 54xம் ஒன்று போல் இருக்குது x². ஸோ 6x⁴ + 7x³ மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -56x² -63x + 18. அப்போ the degree of the resultant polynomial என்ன 4. the degree என்னது 4. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன்னா f(x) g(x)ன்னு கொடுத்துருக்காங்க. f(x) g(x)ஐ மல்டிப்ளிகேஷனில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் கூட செகண்ட் பாலினாமியலை அப்படியே மல்டிபிள் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு +2 அதே மாதிரி இன்னொரு டேர்ம் எழுதியிருக்கு. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 7 × 15 105 x × x x². minus 7 9 are 63 x. ஃபஸ்ட்டு சைனு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வேரியபிள். ஓகே, ப்ளஸ் 2 × 15 30 x. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 9s are 18. இப்போ எந்த டேர்ம் காமனாக இருக்குது, இதுவும் எக்ஸ் வேரியபிள் இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணணும். ஓகே,
105x ஸ்கொயர் 63லேருந்து 30 போச்சுன்னா 33x மைனஸ் 18. இதோட டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்ன 2. ஓகே, சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல் இஸ் 2. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் h of x f of xன்னு கொடுத்துருக்காங்க. h of x f of x நான் மல்டிப்ளிகேஷனில் எழுதி வச்சுட்டேன். இப்போ இங்கே 1 2 3 3 டேர்ம்ஸ் இருக்குது. 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 3 டைம்ஸ் நம்ம செகண்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஓகே, 6x ஸ்கொயர் 5x மைனஸ் 7 மைனஸ் 7x 5x மைனஸ் 7 ப்ளஸ் 1 5x மைனஸ் 7. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 6 5s are 30 x ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் 6 7s are 42. இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 5s are 35 x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 இன்ட்டு 7 49x ப்ளஸ் 5x மைனஸ் 7. ஓகே, இப்போ எது காமனாக இருக்குது? இங்கே 2 காமனாக இருக்குது, இங்கே 2 ஒரே வேரியபிள் இருக்குது. ஓகே, அப்போ 30x க்யூப் இங்கே 42 மைனஸ் 35 வந்து 77x ஸ்கொயர். இங்கே 2 ஆட் பண்ணும்போது 54x மைனஸ் 7. The degree of the resultant polynomial is 3. Okay. Thank you. நம்மள என்ன சொல்லியிருக்காங்க? The cost of a chocolate is x plus y. ஒரு சாக்லேட்டோட காஸ்ட் என்ன? x plus y. அப்புறம் x plus y சாக்லேட்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை ஹிம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது XYயில் எழுதவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் அவங்க பெய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். த காஸ்ட் ஆஃப் a சாக்லேட் வந்து x ப்ளஸ் ஒய். அப்போது த காஸ்ட் ஆஃப் x ப்ளஸ் ஒய் சாக்லேட் x ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிறதுனால x ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டேன். பட் நமக்கு ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்னா எக்ஸை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒய்யை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட மல்டிபிள் பண்ணணும். இப்படி மல்டிபிள் பண்ணி தான் எழுதணும். எழுதும்போது நமக்கு என்ன வர ஆன்சர்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய்எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கப்புறம் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கு பதில் 10 ஒய்க்கு பதில் 5. அப்போ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 5. ஓகே, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 100 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 5 வந்து 100. அப்போ 225ன்னு வருது. அப்போ த அமௌண்ட் பெய்டு பை ஹிம் இஸ் ₹225. 11th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வாஸ் 3x + 2, breadth ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 3x - 2. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஏரியாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு வேல்யூஸ் போட்டு அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, வேல்யூஸாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் எழுதிக்கோங்க. லென்த்து பிரெத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L × B. அப்போ எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். ஸோ 3x - 2 ப்ளஸ் 2 × 3x - 2. இது உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 3s are 9 x × x x ஸ்கொயர் மைனஸ் 3 2s are 6 x ப்ளஸ் 2 × 3 6x மைனஸ் 2 × 2 4. ஓகே, இப்போ இந்த 6xம் 6xம் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால. அப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 4. இதுதான் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இஃப் x = 20 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ ஏரியா = 9 × எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? 20 the whole square minus 4. அப்போ 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400. 9 × 400 எவ்வளவு? 3600 minus 4 is equal to 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ். இன் நம்பர்ஸில் ஏரியா வந்து எவ்வளவு? 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ். 12th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? P of x is a polynomial degree 1, Q of x is a polynomial degree 2. What kind of the polynomial P of x into Q of xன்னு கேட்டிருக்காங்க. சும்மா நம்மளா எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பாலினாமியல் எடுத்துக்கலாம். டிகிரி 1ல் இருக்கிற பாலினாமியல் எக்ஸாக வச்சுருக்கேன், டிகிரி 2ல் இருக்கிற பாலினாமியலை எக்ஸ் ஸ்கொயர்டாக வச்சுருக்கேன். ஓகே, 2 பாலினாமியல் P of x Q of x எடுத்தாச்சு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போது என்ன கிடைக்கும்? x³ கிடைக்கும். ஓகே, அப்போ P of x Q of x is a cubic polynomial of degree 3.